வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். நேற்று மார்க்கெட் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நெகட்டிவ் சென்டிமெண்ட் தான் ஜாஸ்தியா இருக்கு. மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டும் ஃபியர் மோடில் தான் இருக்கு. மேபி இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் மோடுக்கு போறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. டேரிஃபோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அது பாதிக்குங்கிறத பொறுத்து மார்க்கெட் இன்னும் எக்ஸ்ட்ரீம் ஃபியர் மோடுக்கு போகுது அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த லாஸ்ட் இயர் 1 இயர் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் 52 வீக் லோ 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 22,000 பாயிண்ட்டுக்கும் 26,000 பாயிண்ட்டுக்கு நடுவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய மூவ்மெண்ட் கிடையாது, ஒரு 20% தான் மூவ்மெண்ட் இருக்கு. பர்டிகுலரா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல இருந்து அதோட ஆல் டைம் ஹை 22,000 பாயிண்ட் போகுது அப்படின்னா இப்ப ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுல இருந்து இன்னொரு 15% கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா மார்க்கெட் 52 வீக் லோவை பிரேக் பண்ணிரும். எக்ஸ்ட்ரீம் ஃபியருக்கு போகுது மார்க்கெட் அப்படின்னா இந்த டேரிஃப் பெரிய அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா 52 வீக் லோவையும் பிரேக் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரூபியை பொறுத்த வரைக்கும் டாலர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே தான் இருக்கு. 85 லெவல்ல ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தது. இப்போ 87க்கு மேல மார்க்கெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரூபியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டரா தான் பார்க்கணும். நிப்டி வீக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 இயர் டேட்டாவோ இல்ல இயர்லி டேட்டா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு நெகட்டிவ் ஃபால்ல தான் போயிட்டு இருக்கு. ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் ஸ்டேபிளா தான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கரெக்ஷன் ஆயிருக்கிறதுனால இந்த ஓவர் வேல்யூஷன் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே இப்ப கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓவர் வேல்யூஷனா இருக்கிறது கரெக்ட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேபி கரெக்ட் ஆகுது, எக்ஸ்ட்ரீம் ஃபியர் மோடுக்கு போகுது அப்படின்னா நல்ல ஒரு பிரைஸ்ல கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நிப்டி வீக்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 24 இருக்கு, லோ 10 இருக்கு. இப்ப 12 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி 50 பொறுத்த வரைக்கும் நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண மாதிரி இதோட PE 22 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1 இயர் ரிட்டர்ன் நெகட்டிவ்ல தான் இருக்கு. 5 இயர் ரிட்டர்ன் 16% இருக்கு. ஸோ 1 இயர் ரிட்டர்ன் 5 இயர் ரிட்டர்னையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாவே தெரியும். ஒரு லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த 1 இயர்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லாம தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட க்ளோசிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 24,712 லெவல்ல நேத்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல் டைம் ஹைன்னு பாத்தீங்க அப்படின்னா 26,277 ஆகும். இதோட 52 வீக் லோன்னு பாத்தீங்க அப்படின்னா 21,743 பாயிண்ட் இருக்கு. நியர்லி ஒரு 20% பிளக்சுவேஷனுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனும் சரி, இல்ல இந்த டேரிஃபால இன்னும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாதிக்குது அப்படின்னா ஒரு சில கம்பெனிஸை டெஃபினட்டா நம்மளோட லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹோல்டிங்ஸ்ல கன்சிடர் பண்ணணும். எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. ஒன்னு நல்ல ரிஸ்கான ஸ்டாக், நல்ல ரிட்டர்னை கொடுக்க ஸ்டாக், ஸ்டேபிளான ஸ்டாக்ஸ், சைக்கிளிக் செக்டர் ஸ்டாக்ஸ். இந்த கேட்டகரியில பிரிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 5 ஸ்டாக் டீடைலா பார்க்கலாம். கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன்ஸ், நல்ல ஃபாஸ்ட் growth இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸையும் ஜியோ பினான்சியல் சர்வீஸையும் நான் பேங்கிங் செக்டர்ல பார்க்கலாம். ஸ்டேபிளான ஸ்டாக், நல்ல ஒரு ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸ் அப்படின்னா விப்ரோ, ஐடிசி. இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஃபண்டமெண்டலான கம்பெனிஸ். பெரிய அளவுக்கு ரிட்டர்னை கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு ஸ்டேபிளான growth கொடுத்துட்டே இருக்கும். சைக்கிளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அந்த ஸ்டாக் மூவ்மெண்ட் இல்லாம இருந்தாலும் ஒரு கரெக்டான டைம்ல நல்ல ரிட்டர்னை கொடுக்கும். அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்ப பார்த்த இந்த நல்ல ஃபாஸ்ட் growth இருக்கிற ஹையர் வேல்யூஷன் ஸ்டாக், ஃபண்டமெண்டலான ஸ்டாக், சைக்கிளிக் செக்டர் ஸ்டாக்ஸ், இந்த 3 செக்டர்ல இருக்கிற ஸ்டாக்ஸை கொஞ்சம் டீடைலாவே பார்க்கலாம். பினான்சியல் செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃபால பெரிய அளவுக்கு பாதிக்கிறதுக்கு இப்ப வாய்ப்பே கிடையாது. ஏன்னா கம்ப்ளீட்டா பினான்சியல் செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே டொமஸ்டிக் கன்சப்ஷனை பேஸ் பண்ணி தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அந்த வகையில ஜியோ பினான்சியல் சர்வீசஸும் பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இமீடியட்டா இல்ல அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் கொடுத்து அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். ஜியோ பினான்சியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நிப்டி 50ல ஆட் ஆயிருக்கு. ரீசெண்டா இந்த 6 மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா இதோட ஆல் டைம் லோ, அதாவது 220 230 லெவலுக்கு போன ஸ்டாக் இப்போ ஒரு 100 ரூபீஸ்க்கு மேல அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அந்த லெவலுக்கு போனப்பயே இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இது நல்ல ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருச்சு. டோட்டலா அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படின்னா பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் அது 160 170 லெவல்ல இருந்த ஸ்டாக் இப்போ 110 அந்த அளவுக்கு இப்ப கரெக்ட் ஆயிருக்கு.
ஏன்னா இப்போ வந்து நம்மளோட எக்கனாமியும் சரி நம்மளோட கன்சப்ஷனும் வந்து ஸ்லோவாக இருக்கிறதுனால ஹவுசிங் செக்டரில் வந்து அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாதனால இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துருக்கு. இப்போ இல்லை அப்படின்னாலும் நம்மளோட எக்கனாமி சூட்டப் ஆகிறப்ப கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கும் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஓவர் வேல்யூஷனாக இருந்தாலுமே 100 பிலோ 100க்கு போகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கையுமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கு. இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து லிஸ்டிங் கெயின் வந்து எக்ஸலண்ட்டாக கொடுக்கும். பர்டிகுலராக வந்து ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்னை கொடுக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி நல்ல ஒரு லிஸ்டிங் கெயினையும் கொடுத்துச்சு. ஒரு 2-3 டேஸாக வந்து அப்பர் சர்க்கியூட் ரீச் ஆச்சு. ஸோ அந்த டைம் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸிட் ஆகிற அப்படி இருந்தால் ஆகலாம். ஃபியூச்சரில் வந்து இது கரெக்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ லாஸ்ட் 6 மந்த்தாக இந்த ஸ்டாக் வந்து நல்ல கரெக்ஷனை பார்த்துருக்கு. ஜியோ ஃபினான்ஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ்லேருந்து இது டீமர்ஜ் ஆகிறப்ப இருந்து டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். 260 270 லெவலில் டீமர்ஜ் ஆனாலும் 220 அந்த லெவலுக்கு வந்தப்போ இந்த ஸ்டாக்கை வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்னு சொன்னோம். இப்போ லாஸ்ட் 6 மந்த்துக்கு முன்னாடி கூட அதே மாதிரி அதோட 400க்கு மேலே போன ஸ்டாக் மறுபடியும் 220 லெவலில் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துச்சு. இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 100 ரூபீஸ்க்கு மேலே அப்ரிஷியேட் ஆகிட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓரளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டாக்கையும் வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்கிற ஸ்டாக்காக இருக்கக்கூடாது. அந்த வகையில் ஒரு ஸ்டேபிளான ஃபண்டமெண்டலான ஸ்டாக்ஸ் அப்படின்னா நம்ம இந்த 2 ஸ்டாக்கே கன்சிடர் பண்ணலாம். ஐடிசி விப்ரோவையும் இந்த 2 ஸ்டாக்கை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக அதோட 52 வீக் லோவுக்கு பக்கமாக இப்போ இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிடுச்சு. 400க்கு பிலோ போய் ஒரு நல்ல வாய்ப்பையும் நீ கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அதுவுமே 250 லெவலில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2 ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக தான் இதோட கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆச்சு. அதாவது ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 10 ஐடிசி இருக்குன்னா சிங்கிள் ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து டிமெர்ஜ் பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 1:1 லெவல்ல இதுக்கு வந்து போனஸ் ரீசெண்டா ஆஃபர் பண்ணாங்க. விப்ரோ ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலாகவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு இது ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்காக தான் இருந்திருக்கு. பர்டிகுலராக விப்ரோ ஸ்டாக் வந்து நல்ல பைபேக் ஆஃபர் பண்ணுறதாகட்டும் டிவிடெண்ட் பேயட்டும் இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக ப்ரொவைட் பண்ணுற கம்பெனியாக இருக்குது. ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, எல்டிஐ மைண்ட்ரி, டிசிஎஸ், ஹெச்சிஎல் இந்த மாதிரி கம்பெனி இருந்தாலுமே ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸில் இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு நல்ல ப்ரைஸில் கிடைக்கிறது விப்ரோ ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ரீசெண்டாக வந்து இந்த கம்பெனியை கம்பேர் பண்ணுறப்ப விப்ரோ ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு நல்ல பிரைஸ்ல தான் இருக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி டைம்ல வந்து விப்ரோ ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல தான் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடையாது. லாஸ்ட் 15 இயர் கூட இந்த ஸ்டாக் வந்து ஒரு 52x வந்து நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. பர்டிகுலரா வந்து 2009ல ஒரு 10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா கூட இப்போ அதோட வேல்யூ வந்து 5 lakhன்ற அளவுக்கு மாறி இருக்கு. அதே ஸ்டார்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு 1000 கோடிக்கு மேல ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனியா தான் இருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு 2 years 3 years இந்த மாதிரி டைம்ல கூட ரிட்டர்னை கொடுக்காம இருக்கலாம். அதே வந்து ஒரு 5 years 10 years இந்த மாதிரி ஒரு லாங் பீரியட்ல ரிவ்யூ பண்ணி பார்க்கறப்ப ஒரு நல்ல வெல்த் இந்த கம்பெனி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பூமை கொடுத்த கம்பெனியா இருந்துச்சு. 230 200 அந்த லெவல்ல இருந்த கம்பெனி படபடன்னு ரைஸ் ஆகி 500க்கு மேல போய் அந்த டைம்ல தான் 6 trillion லெவல்ல ரீச் ஆச்சு. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணாங்க. அதாவது ஐடிசில இருந்து கூடிய சீக்கிரம் ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் ஆகும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிரைஸ் போனோடனே இவங்களோட பேரண்ட் கம்பெனியா இருக்கிற பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ வந்து கண்டினியூஸா செல் பண்ணாங்க. 3.5% 2.5% இந்த மாதிரி கண்டினியூஸா இவங்க செல் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் கொஞ்சம் ஃபால் ஆச்சு. ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து டிமெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் இந்த ஸ்டாக் வந்து ஃபால் ஆச்சு. அப்படியே கண்டினியூவா பாத்தீங்க அப்படின்னா ஐடிசி ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இதோட லிஸ்டிங் வந்து 170 அந்த லெவல்ல இருந்தாலும் இப்போ 200க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னும் மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசில இருந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ இவங்க பேரண்ட் கம்பெனி போறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஆனா ஐடிசி ஹோட்டல்ல இவங்க எப்ப வேணாலும் எக்ஸிட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி போறப்ப இப்ப இருக்கிற பிரைஸ்ல இருந்து ஐடிசி ஹோட்டல் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்க்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது இல்லாம இப்ப இருக்கிற அந்த டேரிஃப் ப்ராப்ளம் ஆகட்டும், அது இல்லாம இவங்களுக்கு காம்படிட்டரா இருக்கிற அதர் கம்பெனிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஐடிசியோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவா இல்லை. ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனை வந்து கொஞ்சம் நெகட்டிவா கொடுத்ததுனால ஐடிசி வந்து கண்டினியூஸா ஃபால் ஆயிருக்கு. அது
அது இல்லாம இந்த டாரிஃப் யூஎஸ் டாரிஃபால இந்தியால ஜிஎஸ்டி ரீஃபார்ம் வருது. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடிசியோட மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிற சிகரெட் பிசினஸ்க்கு வந்து 40% மேல ஸ்லாப்ல வந்து டாக்ஸ் ரைஸ் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தால ஐடிசி வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பார்த்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் பிசினஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. கரெக்டான டைம்ல வந்து ஐடிசி ஹோட்டல் வந்து வெளியே டீமர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் பிசினஸ் கன்சியூமர் குட்ஸ், அப்பரல், எஜுகேஷன், பேக்கேஜிங், அக்ரி பிசினஸ், பேப்பர்ஸ் போர்டிங், ஐடி, சிகரெட் பிசினஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனா இருக்கு. பர்டிகுலரா மேஜர் கான்ட்ரிபியூட்டரா இருக்கிற சிகரெட் பிசினஸ்ல டாக்ஸ் ஜாஸ்தி வந்துச்சு அப்படின்னா ஐடிசியோட growth பாதிக்கப்படும்ன்ற வகையில தான் வந்து ஐடிசி வந்து அதோட ஆல் டைம் லோ நோக்கி போயிட்டு இருக்கு. பிலோ 400 கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் சைக்கிளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெஸ்டான ஸ்டாக் அப்படின்னா அதுல வந்து டாடா ஸ்டீலை சொல்லலாம். டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்காத கம்பெனியா தான் இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனிக்கு வந்து கடன்கிறது ஜாஸ்தி இருந்ததுனால இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் ஆகட்டும், லாஸ்ட் 15 இயர்ஸ் இந்த அளவுக்கு வச்சிருந்தவங்களுக்கு கூட ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்காம தான் இருக்கு. ஆனா லோல வாங்கினவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்துருக்கு. கண்டினியூஸா இவங்க வந்து கடனை குறைக்கிறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவங்க கம்பெனில சப்சிடரி கம்பெனியா இருக்க ஒரு 7 கம்பெனிஸை எல்லாமே வந்து மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வந்து இந்த கம்பெனியோட சேல்ஸும் சரி இதோட செலவும் வந்து குறையதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் இதோட லிஸ்டான கம்பெனிஸ்ங்கிறது டிஆர்எஃப் இருக்கு, டாடா ஸ்டீல் லாங் ப்ராடக்ட் இருக்கு, டின் பிளேட் இருக்கு, டாடா மெட்டாலிக், இது எல்லாமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்தியன் ஸ்டீல் அண்ட் வயர் ப்ராடக்ட் லிமிடெட், டாடா ஸ்டீல் மைனிங், எஸ்என்டி மைனிங் இந்த அன்லிஸ்டட் கம்பெனிஸும் வந்து மெர்ஜ் பண்ணாங்க. டிஆர்எஃப் மட்டும் எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணதுனால இந்த மெர்ஜர்ல இருந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் சேல்ஸ் வந்து எக்ஸலண்டா தான் இருக்கு. ஃபாரின் சேல்ஸ் தான் வந்து கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுனால அந்த கம்பெனிஸ்ல இருந்து இவங்க எக்ஸிட் ஆகிட்டு இருக்கிறாங்க. இமீடியட்டா இல்ல அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் டெவலப் பண்றப்ப டாடா ஸ்டீலோட பார்ட்டிசிபேஷன் வந்து அபரிவிதமா இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல லெவலை ரீச் பண்றதுக்கு நிறைய ஃபியூச்சர் ஹோப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த ஸ்டாக் விப்ரோ டெக்னாலஜி, டாடா ஸ்டீல், ஜியோ பினான்சியல் சர்வீசஸ், ஐடிசி, பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் இது எல்லாமே வந்து இப்போ ஒரு நல்ல பிரைஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பர்டிகுலரா விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அதோட லோவுக்கு பக்கமா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நியர்லி 230 தான் அதோட லோவா இருக்கு. இப்போ 215 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிரைஸ் வந்து அப்ரிஷியேட் ஆகிதான் இருக்கு. 220 இருந்த ஸ்டாக் வந்து இப்போ 150க்கு பக்கமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜியோ பினான்ஸை பொறுத்த வரைக்கும் பிலோ 200 கீழே இருந்த கம்பெனி இப்போ 315 லெவல்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடிசியை பொறுத்த வரைக்கும் 500 லெவல்ல இருந்தது, 400க்கு பக்கமா இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸும் வந்து 188 ரூபீஸ்க்கு மேல இருந்தது, 110 ரூபீஸ்க்கு மேல வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கரெக்ஷன் அப்படின்னா விப்ரோ, ஐடிசி, பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ்ல வந்து நல்ல கரெக்ட் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் வேல்யூஷன் வைஸ் ஜாஸ்தி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல், ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. ஸோ பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் வந்து அதோட ஆல் டைம் லோல இருந்தாலுமே இன்னுமே வந்து வேல்யூஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ எப்ப வேணாலும் நீங்க அமௌண்ட் இருந்தா இன்வெஸ்ட் பண்ணலான்ற லெவல்ல தான் விப்ரோ ஸ்டாக்கும் ஐடிசியும் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி கம்பெனில நீங்க எஸ்ஐபிலயோ இல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா லம்சம் மோட்லயே இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப டிஸ்கஸ் பண்ண இந்த 3 டிஃபரெண்டான டைப்ஸ், அதாவது அக்ரெசிவா டெவலப் ஆகிற கம்பெனிஸ், கொஞ்சம் ஹையர் வேல்யூஷன் growth oriented கம்பெனிஸ், ஸ்டேபிளான நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்ட்ராங்கான கம்பெனிஸ், சைக்கிளிக் செக்டர் கம்பெனிஸ், இந்த மாதிரி உங்களோட ஹோல்டிங்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெல்த்தை வந்து ஃபியூச்சர்ல கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் உங்களோட ஹோல்டிங்ஸ்ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கு, எந்த அளவுக்கு அந்த கம்பெனிஸ் எல்லாம் ரிட்டர்னை கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மெம்பர்ஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டியில போர்ட்போலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்போலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இதை பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்தியன் எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்போலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலையும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பா ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்க உங்க பினான்சியல் அட்வைசர் டிஸ்கஸ் பண்ணியோ இல்ல நீங்களா ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்க.